வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு 2ஆம் அதிபதி நின்ற சாரம். பொருளாதாரத்தை அலசும் ஒரு பதிவு. 2ஆம் அதிபதி தனகாரகன், குடும்பாதிபதி, அடிப்படை கல்வி, நேத்திரம், பார்வை, பேச்சு, உங்களுடைய குரல், உங்களுக்கு கிடைக்கிற வருமானம், உங்கள் குடும்பம், உங்களுடைய பெரியம்மா, உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு வளரக்கூடிய நகரக்கூடிய இடம் 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவங்கிறது வருகை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் மகன்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப், இதெல்லாம் 2ஆம் பாவம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். 2ஆம் பாவம், இந்த 2ஆம் பாவகம் அதிபதி யாரோ அவர் நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவம் அதிபதி போய் ராகு கேது நட்சத்திரத்தில் நின்றக்கூடாது. அப்படி நின்னாங்கன்னா என்னைக்காவது நீங்கள் பொருளாதாரத்தை இழக்க போகிறீங்க, இல்லை லாக் பண்ணிட்டீங்கன்னா வராது, அல்லது பொருளாதாரத்துக்கு நெருக்கடியை கொடுத்து உங்களை துன்பமும் காயமும் படுத்த போகுது அப்படின்னு அர்த்தம். இதில் 2ஆம் அதிபதியும் போய் ராகு கேதுவோட சேர்ந்து சுக்கிரனும் குருவும் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதும் கஷ்டம், தேக்கி வைக்கிறதும் கஷ்டம், சேர்த்து வைக்கிறதும் கஷ்டம், மற்றவங்க கிட்ட பொருளாதாரத்தில் கெட்ட பேர் வாங்குறது தான் மிச்சமாக இருக்கும். ரொம்ப எல்லா பொருளாதாரத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் லாஸ் பண்ணினேன் அப்படின்னாலும் இந்த சுக்கிரனோட ராகு கேது, குருவோட ராகு கேது, 2ஆம் அதிபதியோட ராகு கேது நட்சத்திரத்திலேயோ அல்லது சேர்ந்தும் இருப்பாங்க. அப்போ 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2ஆம் அதிபதி போய் சந்திரனோட ஸ்டாரில் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். அஸ்தம், ரோகிணி, திருவோணத்தில் நிற்கிறாருன்னா பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறார் சார் அப்படிம்பாங்க. அப்போ சேர்த்து வச்சிடணும். நீங்கள் செலவழிக்கலினாலும் கஞ்சத்தனமாக இருந்தாலும் மிச்சம் பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு செலவு கொடுத்துரும். சரி, யாரெல்லாம் ரொம்ப அந்த கஞ்சத்தனமாக இருந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, சனி 2ஆம் அதிபதியோட சேர்ந்தவங்க, சுக்கிரனோட சேர்ந்தவங்க, சுக்கிரன் வீடு ரிஷபத்தை சனி பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் காசை மானசீகமாக எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க. கஞ்சன் அப்படின்னால சனி, சுக்கிரனோட இல்லை 2ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தாலே அவங்க பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இல்லை இந்த கிரகச்சேர்க்கை சேர்ந்துருக்கு அப்படின்னு இவங்க சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்து சந்திரன் பார்த்தாருன்னா அவங்க தண்ணி மாதிரி செலவழிப்பாங்க காசு. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கலாம். அதே போல் காசு செலவு பண்ணுறது இவங்க தயங்கவே மாட்டாங்க. வச்சு பிழைக்கணும், நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவை இருக்குங்கிற மைண்ட் செட்டு இவங்ககிட்ட இருக்காது. அதே போல் 2ஆம் அதிபதி குரு நட்சத்திரத்தில், சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறது ரொம்ப சூப்பர். பணம் எப்படியாவது உங்கள் கையிருப்பு இருக்கும், பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னொருத்தர் காசாவது நீங்கள் வச்சுருப்பீங்க. உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம், 2ஆம் அதிபதி குரு, அவர் போய் இப்போ 2ஆம் அதிபதி குரு அவர் போய் நேராக சொந்த நட்சத்திரமான பூரட்டாதியில் மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ 2ஆம் அதிபதியே குரு அவரோட நட்சத்திரத்திலே நிற்கிறார் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு சிறப்பு. ஒரு பெரிய அந்த திசை வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களை உயர்த்தும், ஒரு வெற்றி அடைய வைக்கும், ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். சுக்கிரன் போய் 2ஆம் அதிபதி ஆகிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போது கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதி, அவர் போய் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல அவர் வீட்லேயே இருக்காருன்னா பொருளாதாரத்தை கொடுத்துருவார். அப்போ பொருளாதாரத்துக்கான கிரகம் அவங்க நட்சத்திரத்திலேயே இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு கஷ்டம் வராது. 2ஆம் அதிபதி போய் 6ஆம் அதிபதி நட்சத்திரத்திலேயோ அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலேயோ பாதகாதிபதி நட்சத்திரத்திலேயோ இருந்தால் பொருளாதாரம் உங்களுக்கு சவாலாக இருக்கும். பொருளாதாரம் வந்தாலும் தக்க வச்சுக்க முடியாது, பொருளாதாரத்தில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும், காசுங்கிறது உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இது ஏதாவது ஒரு நல்ல தசாபுத்திகள் வரும்போது நல்லா இருக்குமே ஒழிய மற்றபடி கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ நல்ல தசாபுத்திகள் வரும்போது நல்லா இருந்தால் கூட இந்த 2ஆம் அதிபதி போய் 6, 8, 12 இருந்தால் அவங்க பணத்தை கொடுத்து மாட்டிக்குவாங்க. அப்போ 2ஆம் அதிபதி போய் நின்ற நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில். அவர் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கணும். 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் கடன் கட்டுறேன் சார், எதிரிகளுக்கு செலவு பண்ணுறேன், வழக்குக்கு செலவு பண்ணுறேன் சார். 8ஆம் இடத்துல இருந்தால் இன்சூரன்ஸ் போட்டு வரல சார், இன்சூரன்ஸுக்காக போராடுறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய பணமெல்லாம் கிடைக்கல, உயிர் சொத்து கிடைக்கல, எங்கள் தாத்தா சொத்து கிடைக்கல, எங்கள் தாத்தாவோட பணம் வரணும் வரல, பாட்டனார் பணம் வரணும், இப்படி. அதே மாதிரி 2ஆம் அதிபதி 12 இருந்தால்
நான் வந்து எங்கேயாவது வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன்னு எங்கேயாவது டூருக்கு போய் காசு செலவு பண்ணிட்டு 2ஆம் அதிபதி 12 கூட ஒரு சாரம் வாங்கினேன். இப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி உங்கள் 2ஆம் அதிபதி வச்சு உங்களுக்கு பணம் தங்குமா இருக்காதா இதை சேர்த்து வைக்கிற அமைப்பு தான். 2ஆம் அதிபதி நல்ல சாரத்தில் இருந்து அந்த சாரநாதனோட தசாபுத்தியோ அந்த 2ஆம் அதிபதியோட தசாபுத்தியோ வரும்போது உங்களுக்கு கையிருப்பு பொருளாதாரம் உயர ஆரம்பிச்சு. அதை வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த காலத்தில் அருள் இல்லாதவருக்கு அவ்வளவும் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வளவும் இல்லை. பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அன்பாக இருக்கேன், நான் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்கேன், எனக்கு 1 கிலோ அரிசி கொடுங்கன்னா எந்த கடைக்காரரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 100 ரூபா நோட்டை நீட்டினா தான் உங்களுக்கு வர வேண்டிய பொருள் வரும். அப்போ பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், மஸ்ட்டு. எல்லாத்துக்குமே பணம் கிடைச்சிருமானா கிடைக்காது. எல்லாருமே மில்லியனியர், ட்ரில்லியனியர், பில்லியனியர் ஆவாங்களான்னா அதுவும் முடியாது. அதுக்குன்னு பிரபஞ்சமே தேர்ந்தெடுக்கும். நீ தான் கோடீஸ்வரன், நீ தான் பில்லியனியர், ட்ரில்லியனியர் சொல்லணும். அதே போல் யாருக்காவது 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தால் பணம் வந்து சம்பளத்துக்கு மீறி வேற பணம், அதாவது கையூட்டு மாதிரி வாங்கி மாட்டிக்குவாங்க. இவங்கெல்லாம் அதிகமாக அந்த பணத்தை சேர்த்து வச்சு அரசாங்க தண்டனையும் அடைவாங்க. இவங்க எல்லாமே பார்த்து ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி நிதானமாக போய் அரசாங்கத்துக்கும் உண்மையாக இருந்துட்டா எந்த தவறும் வராது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. பொருளாதாரம்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பணம் தானே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உலகம். அப்போ பணம்ங்கிறது இல்லைன்னா நீங்கள் எதையுமே சாதிக்க முடிய மாட்டேங்குது. பணம் இருந்தால் தான் சொல்கிறாங்கல்ல, பணம் இருந்தால் தான் சார் என்னை மதிக்கிறாங்க, பணம் வந்ததுக்கப்புறம் தான் மதிப்பே ஏறிச்சு, பணம் இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு உலகம் சுருங்கிடுச்சு, மாறிடுச்சு. அது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த அன்பு, பாசம், கருணை எல்லாமே செத்து போச்சுங்க. எங்கேயுமே இல்லைங்க. இருக்குது ஏதோ சில பேர் இருக்குது, அதனால தான் மழை பெஞ்சிச்சு, இல்லைன்னா அதுவும் பெய்யாது. அது மாதிரி பணத்தை தேடி ஓடி 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 கடைசியில் அந்த பணத்தை தேடி ஓடி ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சு ஒரு 55 வயசுக்கு மேலே நோய்க்கு செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருன்னா இப்படி செலவு பண்ணுவாங்க? 2ஆம் அதிபதி போய் 6ஆம் அதிபதி சாரத்துலேயோ புதன் நட்சத்திரத்துலேயோ ராகுகேது நட்சத்திரத்துலேயோ நின்று சனி பார்த்தாருன்னா நோய்க்கு செலவு பண்ணுறதுக்கே சரியாது. 2ஆம் அதிபதி சனியோட சேர்ந்தாலும் அது புதன் வீட்டில் இருந்தாலும் புதனோட சேர்ந்தாலும் நோய்க்கு செலவு பண்ணுறது சரியாது. இப்போ 2ஆம் அதிபதி சாரம் ரொம்ப முக்கியம். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரத்துலேயோ 9ஆம் அதிபதி நட்சத்திரத்துலேயோ இருந்தால் பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சி அடையலாம். அந்த பொருளாதாரம் தெய்வீகத்தன்மையோடு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு சிம்பிள் கான்செப்ட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை மறுபடியும் பாருங்க. இதை வச்சு அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.